கறி குழம்பு செய்கிறதுக்கு வந்து முதல்ல இதெல்லாம் இந்த மசாலா பொடியை வந்து வறுத்து அரைச்சிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் வறுத்து ட்ரையாக வறுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். சாரி 5த்தையும். எத்தனை மிளகாய் வைக்கிறீங்க? ஒரு 8 காஞ்ச மிளகாய். சும்மா எல்லாம் தனித்தனியாக வறுப்பீங்களா? மொத்தமாக போட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றணுமா? ஆமாம். இப்பொழுது அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். அடுப்பை பற்ற வைத்தாச்சு. வானலியில் ஊற்ற வேண்டும். போதும். சிறிதளவு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன்? அம்பளிக்க பம்பாளிக்க வித்தியாசம் சமையல். நான் ஒன்றும் பெரிய குக்கு இல்லை. பொடி ஆக்கணும்ல. இது கறி குழம்புக்கு இப்போ இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து வதக்கி அரைக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு மொத்தமாக வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணையும் ஃபஸ்ட்டு வதக்கணும். இதுக்கு கறிக்கு தேவையில்லாது. இன்னும் இது பேஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா செவக்கிற மாதிரி வதக்கணும் அவசியம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து இறக்கிட்டு கொஞ்சம் ஆற போட்டுட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட். இப்போதான் குடிக்கிறியா? கறி குழம்புக்கு ஒரு 50 கிராம் எண்ணெய். எவ்வளோ மட்டன் வாங்கியிருக்கீங்க? 1/2 கிலோவா? 1/2 கிலோ மட்டன். 50 கிராம் எண்ணெய் வைக்கவா? பாருங்க. போதும் அந்த கொழுப்புல வர இருக்கு. யாருக்குமா கொழுப்பு? மட்டனில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குல்ல, அது வர எண்ணெயாகும். இங்கே பாருங்க, அன்னாச்சி, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் பட்டை, அப்புறம் ஒரு இலை. இதெல்லாம் இதுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். போடணும் அதெல்லாம். எல்லாம் போட்டு போடுறது நம்ம பாரம்பரியம். ஆனால் இதோட இலையும் காஞ்செடுத்து இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டுடலாம். பாருங்கள், சோம்பு, பட்டை, தண்ணி வேலை. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் அரைச்சி வச்சோம் பாருங்கள் பேஸ்ட்டு. அதை வந்து இப்பொழுது இந்த பேஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதை வந்து இந்த பேஸ்ட்டை இப்போ இதில் கலக்கிறோம். உடனே பாருங்க, நல்லா வதக்கணுமா? இதை வந்து நல்லா ஒரு 3 மினிட்ஸ்
ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். போடு. இந்த பவுடரை போட்டுடணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன், அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கறியை சேர்த்துட்டோம். கறியை சேர்த்த உடனே மசாலா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உப்புலாம் போடக்கூடாது, ஏற்கனவே கறி இருமா கலக்கிட்டு ஹை ஃப்ளேம் வைக்கணும். இப்போ இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ வந்து உப்பு வந்து ஆக்சுவலாக போடக்கூடாது. உப்பு நான் போட்டிருக்கேன். கறி வேக முதல்ல போட்டிருக்கோம், அந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதனால் இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ அதே தண்ணியை ஊற்றுறோம். ஊற்று எல்லாத்தையும் ஊற்று. எதுக்கு ஊற்றுறோம்? எல்லாத்தையுமே போடு. எல்லாமே கறி தான்ப்பா. அவ்வளோதான். இப்போ கறி குழம்பு நல்லா கலரிட்டேன், வாயில் வச்சுக்கிறேன். சரியா இருக்காது. கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், நல்லா கொதிக்கணும்.